இங்க ஒருத்தன் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல ஒரு காஃபி ஷாப்ல இருக்கான். ஒவ்வொரு செகண்டுக்கும் சுத்தி சுத்தி மரண பயத்துல பாத்துக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டா டைம் 1:20 ஆனதும் பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கலாம். திடீர்னு அங்க காதையே கிளிக்கிற மாதிரி பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்போ அந்த தெருவே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. சடனா 3 மான்ஸ்டர்ஸ் அந்த காஃபி ஷாப்புக்குள்ள நுழையுது. அதோட முகத்துல ஷார்ப்பான பற்கள் மட்டும் தான் இருக்குது. உடனே அந்த மான்ஸ்டர் அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அங்க இருந்த எல்லாரும் பயத்துல நடுங்கி போயிருக்காங்க. உடனே அவன் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா வெளியே ஓடி போறான். உடனே அந்த மான்ஸ்டர்களும் அவனை வேட்டையாடுற மிருக மாதிரி துரத்தி போகுது. ஆனா அந்த மான்ஸ்டர்கள் மத்த யாரையும் எதுவும் செய்யாம அவனை மட்டும் டார்கெட் பண்ணி துரத்துது. உடனே ஓடி போயிட்டு ஒரு காருக்கு அடியில ஒழிஞ்சிக்கிறான். அப்பவும் அந்த மான்ஸ்டர் அவனை கண்டுபிடிச்சு வெளியே இழுக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 மான்ஸ்டர்களும் ஒன்னா சேர்ந்து அவன் மேல ஏதோ பயங்கரமான ஒளியை பாய வைக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 மான்ஸ்டர்களும் எங்க போச்சுன்னே தெரியாம திடீர்னு மறைஞ்சு போகுது. கடைசியில அவனோட கருகி போன சடலம் மட்டும்தான் அங்க மீதி இருக்குது. இதனால மார்க்குங்கிற போலீஸ் அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு. அங்க இறந்து போனவனோட சாம்பல் மட்டும் தான் இருக்குது. கில்லரை பத்தி எந்த தடயமும் கிடைக்கல. அப்போ எரிங்கிற ஒரு மத போதகர் அங்க இருந்த மக்கள் எல்லாரையும் கூட்டி இது சாதாரண கொலையில நரகத்துல இருந்து வந்த தூதர்கள் கொடுக்கிற தண்டனைன்னு சொல்லிட்டு சட்டப்படி தண்டனை கிடைக்காதவங்களுக்கு மட்டும்தான் இப்படி தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் அவர் கிட்ட வந்து அந்த கொலையை பத்தி ஏதாவது குழு கிடைக்குமான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ எரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை உச்சியில இதே மாதிரி 3 மான்ஸ்டர்கள் ஒருத்தனை எரிச்சு கொன்னதை பார்த்ததா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதான்னு நாடு முழுக்க தேடி பார்த்ததாகவும் அதனால மக்களை வான் பண்றதுக்காக மத போதகர் ஆகிட்டதாகவும் சொல்றாரு. ஆனா மார்க்குக்கு அவர் சொல்றது மேல நம்பிக்கை வரல. அப்படி உண்மையிலேயே நரகத்தோட தூதர்கள் இருந்தாங்கன்னா சட்டத்துக்கு என்ன வேலைன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா மார்க்கோட வைஃபையும் ஒருத்தன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமா கொலை பண்ணி இருந்திருப்பான். கோர்ட் அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுத்தும் அந்த கில்லர் ஃபேக்கா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் சர்டிபிகேட்டை காமிச்சு 5 வருஷத்திலேயே வெளியே வந்திருந்திருப்பான். அடுத்ததா லீனாங்கிற ஒரு பொண்ணு ஒரு நூடுல்ஸ் ஷாப் வச்சிருக்கா. அந்த சிட்டிலேயே ரொம்பவும் நல்ல மனசு கொண்டவளா இருந்த அவ எல்லார் கூடயும் நல்லா பழகுவான். ஆனா நரகத்தோட தூதர் யாருக்கும் தெரியாம அடுத்ததா அவளை பலி கொடுக்க டார்கெட்டா அன்னைக்கு சூஸ் பண்ணி இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு தான் அவளோட பிறந்த நாளாவும் இருக்கும். அவளோட பொண்ணு அம்மா கிட்ட கேக் கொடுக்கும்போது அவளோட பையன் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். பார்த்தா நரகத்தோட தூதர் அங்க வந்து இன்னும் 5 நாளைக்கு அப்புறம் கரெக்டா 3 மணிக்கு உனக்கு மரண தண்டனை கொடுத்து நரகத்துக்கு அனுப்ப போறோம்னு சொல்லுது. உடனே அவ போலீஸ் கிட்ட போகாம ஹெல்ப் கேட்கறதுக்காக ஒரு லாயர் கிட்ட போறான். அதுல இருந்து அவ ஏதோ ஒரு சீக்கிரட்டை மறைக்கிறான்னு கிளியரா தெரியுது. அந்த லாயர் சொன்னது கேட்டு அடுத்ததா லீனா எரி கிட்ட ஹெல்ப் கேட்ட போறான். அப்போ அவன் ஒரு ஐடியா பண்ணி லீனா கிட்ட நீ நரகத்துக்கு போற காட்சியை ரெக்கார்ட் பண்ண அனுமதிச்சானா உன்னோட பசங்களுக்காக $5 மில்லியன் பணத்தை கொடுக்கறதா சொல்றான். அவளும் பசங்களோட நல்லதுக்காக அதுக்கு சம்மதிக்கிறான். அப்படியே தீர்ப்பு வழங்குற அந்த பயங்கரமான நாள் உங்களது. லீனா எரி சொன்னதை கேட்டு லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்றா. அத பெரிய ஸ்கிரீன்ல ஆயிரக்கணக்கான பேர் அவன் நரகத்துக்கு போறதை எதுவும் பண்ண முடியாம லைவா பாத்துட்டு இருக்காங்க.